அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ராலேருந்து கேட்குற ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் என்னதை பார்த்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் மேட்ரிசஸ் ஆர் நாட் டயக்னசபிள்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கிவன் மேட்ரிசஸ் வந்து எது நாட் டயக்னசபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம டயக்னசபிள் மேட்ரிசஸ் என்னன்றது சொல்லிட்டோம் அப்படின்னா நான் டயக்னசபிள் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ரிசல்ட் தான் ஆக்சுவலாக, அது ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இது ரிசல்ட்டு என்னென்னா, every real symmetric matrices are diagnosable. Okay, so இது first one. every real symmetric matrices are diagnosable. அப்போ இதில் எதெல்லாம் ரியல் சிமெட்ரிக்காக வரும்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ வரும். ஏன்னா சிமெட்ரிக் மேட்ரிசஸ்னு அர்த்தம் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கணும், ஏன்னு கிடைக்கணும். ஸோ பாருங்கள், இதனுடைய டிரான்ஸ்போஸ் வந்து ஏவே தான் கிடைக்கும், அதனால இது டயக்னசபிள். பட் நமக்கு தேவையானது நாட் டயக்னசபிள், அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகே. செகண்ட், அடுத்து பாருங்கள், இன்னொரு ரிசல்ட் பாருங்கள். எ மேட்ரிக்ஸ் ஏஎஸ் டிஸ்டிங்க்டு eigen வேல்யூனா தென் ஏ இஸ் டயக்னசபிள். ஓகே. ஸோ டிஸ்டிங் ஐக்கன் வேல்யூ வச்சுக்கிட்டு டயக்னசபிளாக இருக்கும். நீங்கள் இந்த மேட்ரிக்ஸ் செக் பண்ணி பாருங்கள், இதனுடைய ஐக்கன் வேல்யூ வந்து 1 2ன்னு வரும். ஏன்னா இது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், டயகனல் என்ட்ரிஸ் தான் ஐக்கன் வேல்யூவாக வரும். ஓகே. அதே போல் இந்த மேட்ரிக்ஸும் நான் எடுது எனக்கு 1 2 மட்டும்தான் ஐக்கன் வேல்யூவாக வரும். ஸோ இது டயக்னசபிள். அப்போ இது நமக்கு தேவையில்லாத ஆப்ஷன். நமக்கு தேவை நான் டயக்னசபிள். ஓகே. ஸோ அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஏன் இது இல்லை? இது ரியல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் டயக்னசபிள். இதனுடைய ஐக்கன் வேல்யூ வந்து 1 2. ஸோ டிஸ்டிங் ஐக்கன் வேல்யூ படி என்ன ஆகிடுது, இது டயக்னசபிள் ஆகிடும். பட் நமக்கு தேவை நான் டயக்னசபிள், அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. சிமிலர்லி இதனுடைய ஐக்கன் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 1 2 தான். ஏன்னா இட் இஸ் டயகனல் என்ட்ரிஸ், 1 2 மட்டும் தான் டயகனல் என்ட்ரிஸாக இருக்கும். ஸோ இது மட்டும் தான் எனக்கு ஐக்கன் வேல்யூவாக வரும், ஏன்னா இது ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியும் ஃபால்ஸு, ஆப்ஷன் பியும் ஃபால்ஸு, ஆப்ஷன் ஏவும் ஃபால்ஸு. ஏன்னா இது எல்லாமே டயக்னசபிள் பை திஸ் ரிசல்ட். என்னது, எவ்ரி ரியல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆர் டயக்னசபிள் அண்ட் ஏ மேட்ரிக்ஸ் ஹஸ் டிஸ்டிங் ஐக்கன் வேல்யூ தென் ஏ இஸ் டயக்னசபிள். இந்த ரெண்டு கான்செப்ட் படி இந்த 3 மேட்ரிக்ஸுமே டயக்னசபிள் மேட்ரிக்ஸ் தான். ஏன்னா ரியல் சிமெட்ரிக், டிஸ்டிங் ஐக்கன் வேல்யூஸ். நீங்கள் ஐக்கன் வேல்யூ கண்டுபிடிச்சி பாருங்களேன். அந்த பிக்கு வந்து 1 2 தான் வரும். அதே போல் சிக்கும் 1 2 தான் வரும். ஏன்னா அதனுடைய டயகனல் என்ட்ரிஸ் தான் ஐக்கன் வேல்யூவாக வரும். ஓகே, ஃபைன். இப்போ டி வருமா அப்படின்னா வராது. ஏன்னா இது நாட் டயக்னசபிள், இது ட்ரூ. ஏன் இது நான் டயக்னசபிள் அப்படின்னா ஒரு ரிசல்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. am of lambda equal to gm of lambda, அதாவது arithmetic multiplicity of eigenvalue equal to geometric multiplicity of eigenvalue இருக்கணும். ஓகே. ஸோ am என்றது என்னன்னா அதனுடைய arithmetic multiplicities எப்படி சொல்லுவோம், எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஐக்கன் வேல்யூ வந்து இந்த மேட்ரிக்ஸஸ்க்கு ஐக்கன் வேல்யூ வந்து 1 1. அப்போது lambda equal to 1 is an ஐக்கன் வேல்யூ with multiplicity வந்து 2 of am of lambda நமக்கு என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. பட் gm செக் பண்ணி பார்ப்போம். ஸோ gmன்றது என்னன்னா n மைனஸ் ரேங்க் ஆஃப் a மைனஸ் லேம்டா i. ஸோ என்னன்றது இந்த ஆர்டர், இங்கே என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க, 2/2 ஆர்டர். ஜஸ்ட் அப்போ 2/2 ஆர்டர்னா n2 மைனஸ் ரேங்க் ஆஃப் a மேட்ரிக்ஸ் என்னது நமக்கு 1 1 0 1 1 1 0 1 மைனஸ் லேம்டா டைம்ஸ் i மேட்ரிக்ஸ் 1 0 0 1. ஸோ லேம்டா ஈக்குவல் டு 1ன்ற ஐக்கன் வேல்யூ இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 மைனஸ் ரேங்க் ஆஃப். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து 0 கிடச்சிரும், செகண்டு 1 வரும், தேர்டு 0, அடுத்து வந்து 1 வரும், அடுத்தும் 0 வந்து கரெக்டுங்களா. ஸோ இதனோட ரேங்க் வந்து எனக்கு 1. அப்போ 2 மைனஸ் 1னா வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 1ன்னு கிடைக்குது. புரியுதுங்களா? இந்த இடத்துல லேம்டா வேல்யூ 1. ஸோ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணி மாட்டேன்னா இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 1. அப்போ 2 மைனஸ் 1 வந்து 1. அப்போ ஜிஎம் வேல்யூ வந்து நமக்கு என்னவாக இருக்குங்க, 1. பட் டயகனசபிளாக இருந்தால் ஏஎம் ஜிஎம் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இது டயகனசபிளுக்கு. ஓகே. ஸோ டயகனசபிள் கான்செப்ட் படி ஒரு மேட்ரிக்ஸோட ஐக்கன் வேல்யூட அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டியும் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி சேமாக இருக்கணும். திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எனி ஐக்கன் வேல்யூ. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ஐக்கன் வேல்யூ வந்து 1, அது ரிப்பீட்டேஷன் வந்து 2. அப்போ ஏஎம் வந்து 2, ஜிஎம் வந்து n மைனஸ் ரேங்க் ஆஃப் a மைனஸ் லேம்டா. இது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மேட்ரிக்ஸோட ஐக்கன் வேல்யூடைய ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி இஸ் நத்திங் பட் n மைனஸ் ரேங்க் ஆஃப் a மைனஸ் லேம்டா. nன்றது அந்த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் ஏ கூட சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், மைனஸ் லேம்டா டைம்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து 1 0 0 1. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம், லேம்டா 1 கொடுத்து சப்ராக்ட் பண்ணோம்னா 0 1 0 0ன்னு கிடைக்கும்.
ஓகே. ஸோ இதனுடைய ரேங்க் வந்து எனக்கு 1. ஸோ 2 - 1 வேல்யூனா கிடைக்கும், எனக்கு 1ன்னு கிடைக்கும். பட் GM 1, AM நமக்கு என்னது 2. அப்போ இது வந்து நாட் டைகனசபிள். டைகனசபிள் வந்து 2 ஈக்குவலாக இருக்கணும். பட் ரெண்டுமே நாட் ஈக்குவல்னா நான் டைகனசபிள். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் நமக்கு ட்ரூ. ஓகே. ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் நிறைய வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். ஓகே ஃபைன். டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.